ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஈஸியா இந்த இலக்கியத்துல கவிதையெல்லாம் எழுதி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா ஈஸியா நீங்க ஆஹா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்களாமே? எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்குங்க. ஜென்ரலாக எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும். நமக்கு கவிதை எழுத தெரியாது. இப்ப நான் என்ன ஸோ பண்ணுவேன்? நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ ஒருத்தங்க எனக்கு கவிதை எழுதி தந்தாங்க. ஒரு 2 பக்கம் கவிதை எனக்கு எழுதி தந்தாங்க. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். உச்சந்தரையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு 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 பையன் நம்மளை பார்த்து அழகாக வர்ணித்து எழுதியிருக்காங்கன்னா எந்த பொண்ணாக இருந்தாலுமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். அப்போ வந்து பட் என்னென்னா அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் நான் அந்த ஒரு விஷயத்த சொன்னேன். ப்ளஸ் எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்க என்ன இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஐ ஜஸ்ட் அவாய்டட். 2 பேஜ் தானேங்க, நான் 4 பேஜ் எழுதி அனுப்புறேங்க உங்களுக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்களாம் வைரமுத்து ஆயிட முடியாது. கவிதை எழுதணும்னு ஃபீல் பண்றவங்களாம் கண்ணதாசன் ஆயிட முடியாது. ஓகே அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே.